Hello? Hello? Saddam, this is Shabana here. Can you hear me? இன்னைக்கு நானும் திலாவரும் முக்தாரை பார்க்க முடியுமான்னு ட்ரை பண்றேன். அவனை எப்படியாவது எஸ்கேப் பண்ண வைக்கணும். நீ என்ன சொல்ற? சரி. செல்வி. என்ன மாரு? ஐயோ, அடா. ஐயோ. அம்மா, அடா, என்ன கொண்டாத. ஐயோ, ஐயோ. நேத்து நைட் ஓவரா தண்ணி அடிச்சிட்டு மொட்டை மாடிக்கு போனாராம். அங்க இருந்து கீழே விழுந்துட்டாருன்னு சொல்றாங்க. பொழைக்கிறது கஷ்டமா. மாஸ்டர் சைலன்ஸ் சைலன்ஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. சைலன்ஸ் சைலன்ஸ். டாக்டர் மாஸ்டருக்கு என்னாச்சு டாக்டர்? இத பாருங்க, உங்க மாஸ்டர் இனிமே பொழைக்க மாட்டார். இறந்துட்டாரா? ஹார்ட் பீட் நல்லா தான் இருக்கு, ஆனா பிரைன் நர்வ்ஸ் போயிடுச்சு. இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டியா? நீ சரியான சீட்டர். நான் இல்ல சீட்டர், நீ தான் சீட்டர். நீ சீட்டர். போடு சொன்னா பாருங்க. அதுக்கு தான் குண்டா இருக்க கூடாதுன்னு சொல்றது. உன்ன மாதிரி நானும் இருந்தா காத்துல பறக்க வேண்டியதுதான். பசிக்கல போய் சாப்பிடு. போடா. ஏண்டியம்மா இப்படி உயிரா பழகுறீங்களே, இவளுக்கு நிக்காயி நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போனா நீயும் பின்னாலே போயிடுவியா? செல்வி, எப்பவும் நடக்க போற கல்யாணத்தை பத்தி இப்ப ஏன் பாட்டி பேசுறீங்க? செல்வி, உனக்கு தெரியாதா? ஏப்ரல் 20ஆம் தேதி நஸ்ரீனுக்கு நிக்கா. உன் புருஷன் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு பிரசன்டேஷன் கொடுக்கறேன். சார், ஹரியரன் சார் இருக்கும்போது 6 பேர் டியூட்டியில் இருந்தோம். இப்போ 2 பேர் ஆயிட்டோம் சார். யோ சும்மா இருயா. சின்ன விஷயத்தை போய் பெருசுப்படுத்திட்டு உள்ள இருக்கிறவனே ரொம்ப கூலா இருக்கிறான். வெளியில இருக்கிற நீங்க டென்ஷன் ஆகுறீங்க. இப்படி தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் ஆவேசப்பட்டு ஹரியும் காயத்ரி கதை என்னாச்சு தெரியல. இப்போ சஸ்பெண்ட் ஆர்டர் வாங்கி வீட்டில் இருக்காங்க. எல்லாம் எனக்கு தெரியும். காட்ரிட்ஜ் எனக்கும் பூனைக்கும் என்ன சைஸ்ன்னு எனக்கு தெரியும். போய் வேலையை பாரு. டிடெக்டிவ் ஸ்டான்லி இன்வெஸ்டிகேட் பண்ணவது சார் சொன்னா ஒன்றும் சொல்ல சார். ஒன்றும் சொல்ல மாட்டீங்களா சார்? சத்தியமா எனக்கு ஒன்றும் தெரியாது சார். ஒன்றுமே தெரியாதா? சரி வீட்டுக்கு போ. சார் போடா. சார் ஏய், கடைசியா ஒரு தரம் போய் உங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு வந்துருப்போ. அவுட் அண்ட் கெட் லாஸ்ட். அக்கா, அத்தை, அம்மா,
தப்புல உன் கல்யாணம் கெட்டு போச்சு. பண்ணாத தப்புனால உன் உத்தியோகம் கெட்டு போச்சு. இனியும் நான் உயிரோட இருக்க விரும்பல. மறுபடியும் இதே குடும்பத்துல உனக்கு தம்பியா ஆனா நல்லவனா பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. Hi, how are you? Fine. How are you, Shaba? ஃபைன் ஃபைன். இப்பதான் வர்றதா? உங்களுக்காக 1 இயரா வெயிட் பண்ணிக்கிட்டு எப்போ இருக்கோம். வரணும்னு எனக்கு தெரியும். அப்பதானே வர முடியும். ஆனா என்ன பிரயோஜனம்? சொன்ன வேலை நடக்கலையே. கஷ்டப்பட்டு வெப்பன்ஸ் அமைச்சா அதை கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைச்சிட்டு கருவாடு வைத்துக்கிட்டு இருக்க. நீங்க வந்தது எவனுக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்ன தலைவர் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. கேட்டா எஸ்கேப் ஆயிட்டான். எஸ்கேப் ஆகிறது புத்திசாலித்தனம் இல்லைடா, மாட்டாம இருக்கிறது புத்திசாலித்தனம். ஆமா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நான் வந்து யோ வண்டி அடியா. நான் வந்து நீங்க வந்து ஏய், shut up! நீ சொல்லுமா. அது வந்து நீங்க தான் எதுவுமே சொல்லலையே. காலேஜ் போ சொன்னீங்க, அந்த பொண்ணோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆக சொன்னீங்க, அவ்வளவுதான். வேற எதுவும் சொல்லலையே. அதுதாண்டி உன் வேலை. உன் வேலை என்னன்னு தெரியாம என்ன செஞ்ச நீ? அதாவது ஒழுங்கா செஞ்சியா? பர்ஃபெக்ட்டா அந்த பொண்ணோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டேன். அது மட்டும் இல்ல, அந்த ஹோல் ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டேன். இன்னொன்னு தெரியுமா, வர ஏப்ரல் 20ஆம் தேதி அந்த பொண்ணோட கல்யாணம். அவளுக்கு நான் தான் தோழி. இல்ல, வெயிட். என்ன சொன்னேன்? அந்த பொண்ணோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதுல வேற ஏதோ சொன்னேன். என்ன சொன்னேன்? அந்த ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டேன். அதுல அது ஏதோ கல்யாணம் ஏதோ சொன்னியா? என்ன? ஆமாமா, கல்யாணம். நான் தான் தோழி. நீதான் தோழி. எப்போ கல்யாணம்? ஏப்ரல் 20th. ஏப்ரல் 20th. சார், காயத்ரியோட தம்பியை விசாரிச்சதுல அவனுக்கும் இந்த தீவிரவாதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறது என்னோட அபிப்பிராயம். அந்த முக்தார் அவன் தப்பிக்கிறதுக்கு ஹரியும் காயத்ரியும் தடையா இருக்கிறதால காயத்ரியோட தம்பியை புத்திசாலித்தனமா அதில் மாட்டி விட்டுட்டு அவன் தப்பிச்சிருக்கான். இந்த ப்ராசஸ் போலீஸை முட்டாளாக்கியிருக்கான். ஃப்ரெண்ட் நஸ்ரீன் உன் ஃப்ரெண்ட் மட்டும் இல்லை, இந்தியாஸ் நம்பர் 1 சயின்டிஸ்ட் அப்துல் வஹாபோட பொண்ணு. நான் லிசன், ஏப்ரல் 20 அதாவது நாளைக்கு சயின்டிஸ்ட் அப்துல் வஹாபோட ஒரே பொண்ணுக்கு கல்யாணம். உன் ஃப்ரெண்டுக்கு இந்த கல்யாண மண்டபத்தில். உன் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு முக்கிய விருந்தாளிகள் நாங்க தான். அணுசோதனைக்கு காரணமான அத்தனை விஞ்ஞானிகளையும் தனித்தனியாக பிளான் போட்டு கொல்ல முடியாது. அவங்க அத்தனை பேரையும் ஒட்டுமொத்தமாக கொல்றதுக்கு சரியான இடம், சரியான நேரம் இந்த கல்யாண மண்டபம், இந்த கல்யாணம். எந்த நேரங்கிறத நீங்க முடிவு பண்ணணும். ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் 3 நாள் நடக்க போகுது. முதல் நாளும் 2வது நாளும் மேரேஜ் ஃபங்க்ஷன். இதுல க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் கலந்துக்குவாங்க. உள்ள நுழையிறதும் ஈஸி. 3வது நாள் ரிசப்ஷன். அன்னைக்கு அப்துல் வஹாபோட ஒர்க் பண்ண இந்தியாவோட டாப் மோஸ்ட் சயின்டிஸ்ட் எல்லாம் கலந்துக்க போறாங்க. அப்ப போலீஸ் கெடுபடியும் அதிகமா இருக்கும். உள்ள போறது கூட கொஞ்சம் கஷ்டம். நம்மளோட டார்கெட் சயின்டிஸ்ட் அப்துல் வஹாப்னா முதல் நாள் இல்ல 2வது நாள் சரியான நேரம். எல்லா சயின்டிஸ்டும் தான் டார்கெட்னா 3வது நாள் தான் சரியான நேரம். இந்த கல்யாணத்துக்கு அத்தனை அணு விஞ்ஞானிகளும் வருவாங்க. யார் வருவாங்க, எப்படி இருப்பாங்க, அவங்க எந்த இடத்துல உட்காருவாங்கன்னு போலீஸுக்கு தெளிவா தெரியறதுக்கு இது விஞ்ஞானிகளோட மாநாடோ அரசாங்க நிகழ்ச்சியோ கிடையாது. ஒரு தனிப்பட்ட குடும்ப நிகழ்ச்சி, கல்யாணம். இங்க யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போலாம். நாமளும் பொண்ணு வீட்டுக்காரனா, மாப்பிள்ளை வீட்டுக்காரனா, சமையல்காரனா உள்ள போலாம். யார் யாரை வேணாலும் சுலபமா நெருங்கலாம். யூ காட் மை பாயிண்ட்? தட்ஸ் குட். ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்களா பாஸ்? இந்தியாவில் இருக்க அத்தனை சயின்டிஸ்டும் வராங்க. செக்யூரிட்டி ரொம்ப டைட்டாக இருக்கும். ஒரு சின்ன எறும்பு கூட உள்ள நுழைய முடியாது. நாம எப்படி உள்ள போறது? அது சரி, நமக்கு எப்படியாவது உள்ள போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் இந்த பாம்ஸ், எம்யூனிஷன்ஸ், கன்ஸ் உள்ள கொண்டு போக முடியாதே. நாம் உள்ள போய் என்னதான் பண்ண போறோம்? இந்த கல்யாண மண்டபத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் லாட். இந்த அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் லாட்டுக்கு நேர மேலே
கல்யாண மேடை இருக்கு, விஐபிஸ் உட்கார 2 ரோஸ் இருக்கு. சயின்டிஸ்ட் இங்க உட்காரலாம், இங்க உட்காரலாம். ஆனா இந்த 2 ரோஸையும் ஒரே தடவை பிளாஸ்ட் பண்ற அளவுக்கு எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஒரு கார்ல வச்சு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி அண்டர் கிரவுண்ட்ல இதுக்கு நேர கீழே பார்க் பண்ணு. இந்த மண்டபத்துக்குள்ள எல்லா விஐபிஸ் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது 24 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த காம்பவுண்ட் ஆபரேஷன்ஸ் ரொம்ப ஜரூரா இருக்கும். உள்ள வர ஒவ்வொரு வெஹிக்கிளையும் அவங்க செக் பண்ணுவாங்க. அத்தனை மீறி நம்ம வெஹிக்கிள் எக்ஸாக்ட் அந்த நேரத்துல அது கீழே எப்படி நிறுத்த முடியும்? எதுக்குடா 1 வருஷத்துக்கு முன்னாடி இவளை அனுப்பணும்? எதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி அவளுக்கு ஃப்ரெண்ட் ஆனா? இது அவ ஃப்ரெண்ட் வீட்டு கல்யாணம். அவ காரை கொண்டு வந்து எங்க வேணாலும் நிறுத்துவா. நான் மேடையில கூட நிறுத்துவேன். அது அவ இஷ்டம். எல்லா சயின்டிஸ்டும் நமக்கு தேவையான இடத்துல வந்து சேர்ந்துட்டாங்கங்கிற இன்ஃபர்மேஷன் முதல்ல வர்றது உன்னுடைய வீடியோ மானிட்டருக்கு. நீ அடுத்த நிமிஷமே கார் பார்க்கிங்ல கார் பாம்புக்கு இன்ஃபார்ம் பண்ற. ஒருவேளை இது மிஸ் ஆயிடுச்சுன்னா, மிஸ் ஆகாது, மிஸ் ஆயிடுச்சுன்னா இந்த விஐபிஸ்க்கு கிட்ட இருக்கிறது நீ சூசைட் பாம்பர். யூ ஷுட் பி ரெடி டு டை. அதையும் தாண்டினால் உன் வீடியோ கேமரால பாம்பு இருக்கும், எக்யூப்மெண்ட்ஸ்ல பாம்பு இருக்கும். இது எல்லாத்தையும் எல்லா எக்ஸிட் பாயிண்ட்ஸ்ல நீ வாட்ச் பண்ணிட்டு இருக்கணும். இஃப் நெசசரி யூ ஷுட் பி ரெடி டு டை. மொத்த ஆபரேஷனை நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன், எல்லா இடத்துலையும் நான் இருப்பேன். இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க தப்பிக்க முயற்சி பண்ணால், முக்தார், லிசன் கேர்ஃபுல்லி. சயின்டிஸ்ட் மட்டும் இல்லை, எல்லாரையும் க்ளோஸ் பண்ணு, எங்களையும் சேர்த்து. டோன்ட் கெட் டென்ஸ்ட். அப்படி நடக்காது. நடந்தா யூ ஷுட் பி ரெடி டு டை.